இப்போ என்ன செய்ய போகிறோன்னா மெது போண்டா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா உங்களுக்கு சுவைக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு உப்பு. இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிறேன். நான் ஒரு வெங்காயம் எடுத்து போட்டிருக்கேன் பெருசாக. அதுக்கப்புறமா நல்லா பொடிசாக நறுக்கின பச்சை மிளகா, அதுக்கப்புறமா கறி லீவ்ஸு, அதுக்கப்புறமா கொத்தமல்லி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா கடலை மாவு. இந்த கப் அளவு நான் எடுத்திருக்கேன் கடலை மாவு நாங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கப் அளவில் நான் வறுக்கடலை எடுத்திருக்கேன், அரை கப்பு தான், அதுவும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா மிளகாத்தூள். நான் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு அளவு எவ்வளோ போடணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த அளவு வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப கட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் உருண்டை செஞ்சால் எப்படி வருதுன்னு. இப்படி செஞ்சால் தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். பாருங்கள் மாவு எப்படி நல்லா இருக்குன்னு ஸ்மூத்தாக இந்த மாதிரி. இப்போ இந்த மிக்சரை நாங்கள் 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா சோக் ஆன அப்புறமா இப்படி ரவுண்டாக உருண்டையாக பிடிச்சி இப்போது மெது போண்டாவை நாங்கள் பொரிக்கலாம். வாங்க பாருங்கள் எப்படி நல்லா கையிலையும் ஒட்டாமல் நல்லா உருண்டையாக நல்லா வருதுன்னு பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு தான் நாங்கள் பொரிக்கணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு பொரித்தா அப்படியே உதிரியாக வந்துடும். வாங்க செய்யலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. வாங்க போட்டு பொரிக்கலாம். லோ ஃப்ளேமில் தான் வச்சு பொரிக்கணும். வாங்க செய்யலாம். உருண்டையை போட்ட உடனே ஸ்பூன் வச்சு திருப்பக்கூடாது. கொஞ்சம் சூடான அப்புறமா தான் திருப்பணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா நல்லா உள்ளேயும் நல்லா வெந்து வரும். ஃபாஸ்ட்டாக வச்சு பொரிச்சிங்கன்னா வெளியில் மட்டும்தான் வெந்து வரும், உள்ளே அப்படியே வெந்தாமல் அப்படியே இருக்கும். பாருங்கப்பா எவ்வளோ நல்லா கலராக பொரிச்சு வந்திருக்குன்னு. இந்த மெது போண்டாவை டீக்கு ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணலாம். பசங்களுக்கு செஞ்சு தரலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.